வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய மூன்றாவது இறுதியுமான போட்டி நேற்றைய தினம் முடிவுக்கு வந்தது. இலங்கை அணி தொடரினை வென்றிருக்கின்றார்கள். தொடருடைய ஆட்ட நாயகன், அதே போன்று அந்த போட்டியினுடைய இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகன் என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டுன்னு தட்டி பெற்றுங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர், அதே போன்று 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர், 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் என்பதாக மிகப்பெரிய ஒரு தொடர் ஒன்றினை ஆடுவதற்காக வேண்டி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் பங்களாதேஷ் அணி. டெஸ்ட் போட்டி 1-0 என்ற கணக்கில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் தொடரை கூட 2-1 என்ற கணக்கிலே நேற்றைய தினம் கூட வெற்றி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுக்கு அடுத்தபடியாக 3 T20 போட்டிகள் இருக்கின்றன. நாங்கள் அடுத்த காணொலியிலே 3 T20 போட்டிகள் நாங்கள் பார்ப்போம். நேற்றைய தினம் அருமையான போட்டி இடம்பெற்றது. குறிப்பாக 3 ஒரு நாள் போட்டிகள், 2 போட்டிகள் கொழும்பு பிரம்தாச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி, ஒரு போட்டி நேற்றைய தினம் கேண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி. இந்த 3 போட்டியில் முதலாவது போட்டியில் இலங்கை வெற்றி, 2வது போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி, 3வது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதாவது இந்த தொடரினை தீர்மானிக்கக்கூடிய போட்டி. இந்த போட்டியும் இலங்கை அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இலங்கை அணி ஒரு சரித்திரபூர்வமான ஒரு சாதனையை இலங்கை மண்ணில் வைத்து பதிவு செய்ய இருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது தொடரினை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே 2வது போட்டியில் குசல் மெண்டிஸ் வேகமாக துடுப்படுத்தாடியதை அடுத்து இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக, அதாவது துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய தில்லின கண்டம்பி எச்சரித்திருந்தார் குசல் மெண்டிஸ். அதற்கெல்லாம் பதிலடி வழங்கியிருந்தார் நேற்றைய போட்டியிலே குசல் மெண்டிஸ் என்பது மிக முக்கியமானவருடைய இருக்கின்றது. இந்த போட்டியிலே இலங்கை அணியை பொறுத்தவரையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. 2வது போட்டியில் விளையாடிய அதே அணிதான் 3வது போட்டியிலும் விளையாடி இருந்தார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாகவே சறுக்கிக் கொண்டிருக்கிறார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் நிஷான் மதுஸ்க. முதலாவது போட்டி, 2வது போட்டி, 3வது போட்டி என்பதாக தொடர்ச்சியாக சொதப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிஷான் மதுஸ்கவை 3வது போட்டியில் வைத்திருந்தார்கள். இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணி முதல்ல துடுப்படுத்தாடி இருந்தார்கள். துடுப்படுத்தாடி மொத்தமாக 285 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 7 விக்கெட்டினை இழந்து 50 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை இலங்கையினுடைய ஆரம்பம் தொடர்ச்சியாகவே சறுக்கிக் கொண்டிருந்தது. 10 நிமிஷங்க நிஷான் மதுஸ்க ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் வந்து வெளியேறினார். 10 நிமிஷங்க 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 47 பந்துகளுக்கு இதிலே 4 ஓட்டம் என்பது மிக முக்கியமானவருடைய இருக்கிறது. அதே போன்று வளமையாக துடுப்படுத்தாடக்கூடிய 10 நிமிஷங்கவே நாங்கள் காணவில்லை. அவர் தட்டு தடுமாறி இருந்தார். காரணம் இந்த மைதானம் எப்படி அமைந்திருக்கின்றது, பந்துகள் வரக்கூடிய அந்த வேகத்தை சரியாக கெஸ் பண்ண முடியாமல் 10 நிமிஷங்க தட்டு தடுமாறி தான் துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார். மறுமுறையிலே குசல் மெண்டிஸ் வந்த முதலாவது பந்தே 4ஆக பறக்க விட்டிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக குசல் மெண்டிஸ் இந்த அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய 6வது சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. குசல் மெண்டிஸ் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அதாவது 2017 2022 வரைக்கும் அவர் 2 சதங்களை மாத்திரமே பதிவு செய்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2022 2025 வரைக்கும் அவர் 4 சதத்தினை பதிவு செய்திருக்கிறார் ஒரு நாள் போட்டியிலே. இதிலே இந்த வருடம் மாத்திரம் அவர் 2 சதத்தினை பூர்த்தி செய்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக குசல் மெண்டிஸுக்கு பல அழுத்தங்கள் விடுக்கப்பட்டிருந்தது. குசல் மெண்டிஸ் அதாவது கிரிக்கெட் சட்டத்திட்டங்களுக்கு மீறியவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக அவர் வந்த புதுசிலே அவர் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் எழுப்பி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அவர் திருமணம் முடித்ததுக்கு பிற்பாடு ஒரு கட்டுக்கோப்பான தான் இலங்கை அணியினுடைய மிக முக்கியமான ஒரு கிரிக்கெட் வீரர் என்பதாக மிக அற்புதமான முறையிலே தற்பொழுது வரைக்கும் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். எனக்கு கூட ஒரு தனிப்பட்ட முறையிலே குசல் மெண்டிஸ் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் குசல் மெண்டிஸ் அண்மை கால இலங்கை அணிக்கான அந்த பெருஃபேர்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது இலங்கை அணியின் நம்பகமான ஒரு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக குசல் மெண்டிஸ் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த போட்டியிலே குசல் மெண்டிஸ் 124 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதிலே 114 பந்துகளுக்கு இதிலே 18 ஓட்டம் அடங்கலாக இந்த 18 ஓட்டத்திலே கிட்டத்தட்ட 76 ஓட்டங்கள் அதிலே வந்துவிட்டது. அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடினார். குறிப்பாக குசல் மெண்டிஸும் சரித் அசலங்கவும் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாடத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். குசல் மெண்டிஸ் அதாவது இலங்கையினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய தில்லின கண்டம்பி 2வது போட்டியில் அவர் குசல் மெண்டிஸை எச்சரித்ததுக்கு இணங்க அதற்கு தக்க பதிலடி குசல் மெண்டிஸ் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் 16 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து வெளியேறினார். 16
20 பந்துகளுக்கு 16 ஓட்டங்கள், இதிலே 3-4 ஓட்டங்கள். கமிந்து மெண்டிஸை பொறுத்தவரையிலே ஒரு நாள் போட்டிக்கு கமிந்து மெண்டிஸ் உகந்தவர் போல் தெரியவில்லை. இவருக்கு பதிலாக இவரை 1-2 போட்டிகளில் நிப்பாட்டி விட்டு இவருக்கு பதிலாக ஒரு சகலத்துறை வீரரை இணைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் தினேஷ் சந்திமலுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி பார்த்திருக்கலாம். இன்று வரைக்கும் அதாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே கமிந்து மெண்டிஸை தற்பொழுது அடித்துக் கொள்ள ஆளே இல்லை இலங்கை அணி சார்பாக. ஆனால் ஒரு நாள் போட்டிக்கு அவர் தகுதியானவரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர் பந்து வீசுகிறார், ஆனால் அவருக்கு பதிலாக குறிப்பாக இலங்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதாவது மற்றொரு பந்து வீச்சாளராக, அதாவது இலங்கையினுடைய மிக முக்கியமான பந்து வீச்சாளர்கள் அல்லாமல் தேவைப்படும் போது பந்து வீசக்கூடியவராக சரித்த சிலங்க இருக்கிறது. எனவே கமிந்து மெண்டிஸுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்க, கமிந்து மெண்டிஸுக்கு 2-3 போட்டிகளை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக தினேஷ் சந்திமலை அணிக்குள் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போன்று ஜனத்தில் எனக்கு 12 இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2வது போட்டியில் மிக மிக பாடுபட்டு அதாவது போராடி இருந்த ஜனித்ல எனக்கு இந்த போட்டியில் 12 ஓட்டங்களோட ஆட்டமிழந்து வெளியேறினார். துனித் வெள்ளாலுக்கு 6 ஓட்டத்தோட ஆட்டமிழந்து வெளியேறினார். வனிந்து அசரங்க 18 ஆட்டங்களுக்கு அமல் பெற்றிருந்தார். 14 பந்துகளுக்கு 4 ஓட்ட வடங்களாக துஷ்மந்த சமிர 10 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியில இலங்கை அணியினர் வெற்றி பெற்றிருந்தாலும் எந்த விதமான ஒரு 6 ஓட்டத்தை கூட அவர்கள் அடிக்க பங்களாதேஷனுடைய பந்துவீச்சு பிரித்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தஸ்கின் அஹமத் 10 பந்து வீசி 51 ஓட்டத்திற்கு 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று சகீப் 6 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டத்திற்கு 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். தன்வீர் இஸ்லாம் 10 ஓவர்களுக்கு 61 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். மஹதி ஹசன் மிராஸ் அணியினுடைய தலைவர் 10 ஓவர் பந்து வீசி 48 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று சமீம் ஹுசைன் 4 ஓவர் பந்து வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினர் 186 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள். 39.4 பந்து வீச்சு பிரதிலே. குறிப்பாக இந்த கிரவுண்ட், இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக அமைந்திருந்தது. அதே போல சுழல் பந்து வீச்சாளருக்கும் ஓரளவு சாதகத்தன்மையாக இருந்தது. பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கிறவராக இருந்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள். காரணம், முதலாவது பங்களாதேஷ் அணி முதல் 2 விக்கெட்டுகளும் 25 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு இணைப்பாட்டம், அருமையான ஒரு இணைப்பாட்டம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. 99 ஓட்டங்கள் வரைக்கும் 2வது விக்கெட் கூட 3வது விக்கெட் வீழ்த்தப்படவில்லை. அதற்கு பிறகுதான் மலமளவென்று விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டமாக இருந்தது. பிரவீன் ஹுசைன் இமோன் அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடக்கூடியவர். தற்பொழுது பங்களாதேஷ் அணியின் மிக முக்கியமான ஒரு இளம் வீரராக கருதப்பட்டிருக்கிறார். 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 44 பந்துகளுக்கு 4 ஓட்ட மடங்களாக. அதே போன்று தன்சீர் ஹசன் 17 ஓட்டங்களோட ஆட்டம் இருந்து வெளியேறினார். அதே போன்று நஜிமுல் ஹுசைன் ஷாந்தோ ராசியான ஒரு மனுஷனே இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். ஒரு காலத்துல பங்களாதேஷ் அணியினுடைய ஒரு திரும்பு சீட்டு என்பதாக கூறக்கூடிய நஜிமுல் ஹுசைன் ஷாந்தோ தொடர்ச்சியாக அவர் விளையாடுவது சறுக்கிக் கொண்டே போகின்றார். ஃபோம் அவுட்டாக தற்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். இவரை தற்பொழுது T20 குழாத்தில் இருந்து கூட இந்த நஜிமுல் ஹுசைன் ஷாந்தோவை நீக்கி இருக்கின்றார்கள். அதாவது அண்மை காலத்திலே தான் இலங்கை அணிக்கு எதிரான இறுதி டெஸ்ட் போட்டியிலே தான் அவர் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தவிர ஹிரிடோ 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 78 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக தௌஹீத் இரண்டு அருமையாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். 3 ஒரு நாள் போட்டிகளிலும் அற்புதமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். அதே போன்று மிராஸ் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 25 பதிலுக்கு 4 ஓட்டம் 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று சமீம் ஹுசைன் 12 ஓட்டங்கள், ஜாக்கர் அலி 27 ஓட்டங்கள், தன்சீம் ஹுசைன் ஷகீப் 5, தஸ்கின் அஹமத் 1, தன்வீர் இஸ்லாம் 8 என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பங்களாதேஷ் அணியினர் 186 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள். 39.4 பந்து வீச்சு பிரதியில். இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ 7 ஓவர் 33 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட். அதே போன்று துஷ்மந்த சமீர் 8 ஓவர்கள் பந்து வீசி 51 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட். ஒரு மேடின் மகேஷ் 6 ஓவர் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஒரு மேடினை போட்டிருந்தார். துனித் வெள்ளாலுக்கு 8 ஓவர்கள் பந்து வீசி 3 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று வனிந்து அசரங்க 8.4 பந்துகள் வீசியிருந்தார். 8 ஓவர்களும் 4 பந்து வீச்சு பிரதிகளும் வீசியிருந்தார். 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஒரு மேடின் கமிந்து மெண்டிஸ் கூட 2 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். 14 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் 99 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரிலே இலங்கை அணி சார்பாக 225 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குசல் மெண்டிஸ். அதே போன்று 170 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சரிதா சலங்க 119 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜனித்தில் ஏனகே என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த தொடருடைய தொடர் ஆட்ட நாயகனாக குசல் மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இந்த போட்டியினுடைய 3வது போட்டியினுடைய ஆட்ட நாயகனாகவும் குசல் மெண்டிஸ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இலங்கை அணியினுடைய அந்த சாதனை குறிப்புகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குறிப்பாக இலங்கை அணி 8 தொடர்களிலே இலங்கையிலே வைத்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இலங்கை அணி வென்றிருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 2-0 என்ற கணக்கில், அதே போன்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 3-0
என்ற கணக்கில் வென்றிருந்தார்கள். அதே போன்று இந்தியா அணிக்கு எதிராக 2-0 என்ற கணக்கில் வென்றிருந்தார்கள். அதே போன்று மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிராக 2-1 கணக்கில் வென்றிருந்தார்கள். நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2-0 என்ற கணக்கில் வென்றிருந்தார்கள். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 2-0 என்ற கணக்கில் வென்றிருந்தார்கள். தற்பொழுது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக 2-1 என்ற கணக்கிலே வென்றிருக்கிறார்கள். 8 தொடர்களை இலங்கை அணி வெற்றி பெற்று இலங்கை மண்ணில் 99% வெற்றி பதிவுகளோடு இலங்கை அணி ஒரு நாள் போட்டியில இலங்கை மண்ணில் நாங்க தான கெத்தி, எங்கள் அடிக்க யாருமே இல்லை என்பதாக கெத்தா 8 தொடர்களையும் தொடர்ச்சியாக வென்றிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த போட்டியிலே வெற்றியடைந்த இலங்கை அணியினருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அடுத்த தொடர் T20 தொடர். இந்த தொடர் முதலாவது போட்டி பல்லேகலை சர்வதேச மைதானம், இரண்டாவது போட்டி தம்புள்ள மைதானம், அதே போன்று மூன்றாவது போட்டி மறுபடியும் கொழும்பாறு பிரேமதாச மைதானத்துக்கு மாற இருக்கின்றது. குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்று இலங்கையினுடைய T20 குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக முழுமையாக அலசி ஆராய்வோம் பாபா கிரிக்கெட் தமிழ் சேனலோட. இதே போல மற்றொரு கால்வியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிரியர். வணக்கம் நேர்களே.